கோச்சுக்காதீங்க, 1000 தான் இருக்கு அக்கௌண்ட்ல. ஸ்விக்கில கடன் கொடுப்பாங்களா? பேங்க்லயே கடன் தராங்க, ஸ்விக்கில நானே. எனக்கு என்னோட வேலை என்னன்னா, டெலிவரி வந்து பார்சல் வாங்கி கஸ்டமர் கொடுக்கறது என்னோட வேலைங்க. பசிக்குது பிரதர், பசிக்குது. நீங்க சரி நீங்க உங்க வேலையை பாருங்கண்ணே, நான் கூப்பிடுறேன், சாப்பிட்டு கூப்பிடுறேன், போயிட்டு வாங்க. நீங்க 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, போங்க. எங்க வேலை இருக்கு சொன்னீங்களா, போயிட்டு வாங்க, போங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? நான் இங்கே இருப்பேன், இங்கே விட மாட்டேன். இல்ல நான் கொஞ்சம் உங்க பணம் எனக்கு தேவையில்ல. மெச்சூரிட்டியா பேசுறேங்க. இதுக்கு மேல எனக்கு கோவப்பட வைக்கிறீங்க. ஏன்னா துணி கடையில போயிட்டு துணி வந்து ட்ரையல் பார்த்து தராங்க. எனக்கு ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன் 5 நிமிஷத்துல. மாமா கோவம் வந்துருச்சு. வாயா போய் சொல்றேன். என்ன இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அந்த மேல வாங்க, அந்த மேல ஒரு ஏரி படிக்கட்டு வருது பாருங்க, மேல ஏறி வாங்க. வாங்க. ரவிராஜ்ண்ணா. ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இவ்வளவு தூரம் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு 350. எவ்வளோ? 350. 350 இந்த ஒரே நிமிஷம் உட்காருண்ணா, 5 நிமிஷம் உட்காரு. சாப்பிட்டீங்களா? கோச்சுக்காதீங்க, 1000 தான் இருக்கு அக்கௌண்ட்ல. ஸ்விக்கில கடன் கொடுப்பாங்களா? பேங்க்லயே கடன் தராங்க, ஸ்விக்கில நானே. எனக்கு என்னோட வேலை என்னன்னா, டெலிவரி வந்து பார்சல் வாங்கி கஸ்டமர் கொடுக்கறது என்னோட வேலைங்க. இது எல்லாமே கம்பெனி தான். இது வந்து என்னோட சம்பளத்துல போகணும். இல்ல நான் சம்பளம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஆர்டர் பண்றப்ப இருந்தது, பேங்க்ல புடிச்சிட்டு இருக்காங்க பணத்தை. இந்த செக் ஒன்று பவுன்ஸ் ஆச்சு இல்ல, இருந்ததுண்ணே 380 ரூபா இருந்தது. செக் பவுன்ஸ் சொல்லி 395 ரூபா இல்ல 350 ரூபா பிடிச்சிருக்காங்களே. பண்றீங்களா நீங்க? 2 நாள் கழிச்சு வாங்கிங்களா காசு? என்ன சின்ன படத்தமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு நீங்க அதனால ஸ்விக்கில சொல்ல முடியுமாண்ணா? நீங்க என்ன பேசுறீங்க? நானே கஷ்டப்பட்டு அங்க டெலிவரி பண்ணி ஓடிட்டு இருக்கேன். ஆர்டர் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க, இப்ப நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். நான் வீட்டை விட்டு முன்னாடி கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு வந்து உட்காந்து. நான் வீட்டுக்கே போல, பசி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஸ்விக்கில ஆர்டர் பண்ண முடியாம தருவீங்கன்னு தான் நானும் பார்த்தேன். ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு. லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. இப்பதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், நீங்க கேட்கிற இடத்துக்கு சாப்பாடு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா பைசா போய் எதுவும் பேசவே இல்லையா? அதுல பைசா எல்லாம் எப்படின்னா ஏதாவது இந்த உலகத்துல என்ன கிடைக்குமா சொல்லுங்க. அப்படி சொல்லல, அவங்க காசு பத்தி எதுவும் சொல்லலையா? படம் எல்லாம் போட்டாங்க, பிரியாணி படம் எல்லாம் காமிச்சாங்க. போடுவாங்கன்னா ஆஃபர்ல போடுவாங்க. நீங்க பணம் கட்டி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி. சரி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுங்க, எனக்கு ஒரு நாள் கிரெடிட் கொடுங்க, எனக்கு கடன் ஆஃபர். அப்படி தர முடியாது, அது வந்து கம்மியில ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? பசிக்கு கேட்டதுக்கு தப்பான பசி இதுல, அதுதான் உங்களோட ஒரு செகண்ட் நான் வந்து ஸ்விக்கில லேட்டா ஆன் பண்ணிட்டேன்னா என்னோட இன்சிடென்ட் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது நான் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு வேணா, ஒரு மனிதனுக்கு வேணா எனக்கு வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஸ்விக்கிக்குலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க என்னவா சொல்லுங்க, போடுங்க, வராது அந்த மாதிரி. நான் ஆட்டோமேட்டிக்கா வராது. இல்லண்ணா, இந்த பணம் இல்லண்ணா, என்கிட்ட இருந்தா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் 2 நாள் கடன் கொடுங்களேன்றேன், நான் தந்துடுறேன்றேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நாங்க என்னன்னா வட்டி கிடையாது வச்சு நடத்திட்டு இருக்கோம். பேங்க் கடன் கொடுக்க மாதிரி கடன் கேட்குறீங்க. நான் வட்டிக்கெல்லாம் கேட்கல உங்ககிட்ட. ஒன்றும் பண்றேன், நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருந்தா காசு தரேன், இல்லைன்னா நீங்க இது பண்ணிக்கங்க. நான் ஸ்விக்கில சொல்ல முடியுமா? இல்லண்ணா, நீங்க எப்படி வந்தாலும் அப்படி வரீங்க, அப்படி வந்தாலும் போவீங்க. இப்படிலாம் பேசினா எப்படி சொல்லுங்க? தலைவரே, நான் பைசா வச்சிருக்கேன்னு சொல்லல. இப்போ 10 நிமிஷம் நான் உட்கார்ந்து இருக்கேன். இன்னும் 2 டெலிவரி பார்த்துட்டு போயிருவேன். சரி போய் பார்த்துட்டு வாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன் அதுக்குள்ள. இதெல்லாம் நியாயமா? நீங்க பிரதர், நீங்க பசிக்குது பிரதர், பசிக்குது. நீங்க சரி நீங்க உங்க வேலையை பாருங்கண்ணே, நான் கூப்பிடுறேன், சாப்பிட்டு கூப்பிடுறேன், போயிட்டு வாங்க. நீங்க 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, போங்க. எங்க வேலை இருக்கு சொன்னீங்களா, போயிட்டு வாங்க, போங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? நான் இங்கே இருப்பேன், இங்கே விட மாட்டேன். இல்ல நான் கொஞ்சம் உங்க பணம் எனக்கு தேவையில்ல. மெச்சூரிட்டியா பேசுறேங்க. இதுக்கு மேல எனக்கு கோவப்பட வைக்கிறீங்க. ஏன்னா துணி கடையில போயிட்டு துணி வந்து ட்ரையல் பார்த்து தராங்க. எனக்கு ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன் 5 நிமிஷத்துல. மாமா கோவம் வந்துருச்சு. வாயா போய் சொல்றேன். என்ன இருங்க ஒரு நிமிஷம். நான் சும்மா நான் புடுங்குறீங்க, கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்றேன் சாப்பாடு. உன் பழத்தை 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கப்பா. சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, கடுப்பேத்திட்டு இருக்காங்க. சொல்றேன் சாப்பிட்டு தரேன்னு சொல்லிட்டு ஓவரா போயிட்டு இருக்கீங்க.
தரம் இருங்கண்ணே ஒரு நிமிஷம். எனக்கு அடுத்த வேலை இருக்குங்க ஏன்னா, எனக்கு. சாப்பாடு போட்டு புடுங்கிறது இல்ல சாப்பாடு போட்டு புடுங்கிறது தமிழருக்கு நல்லதா? இது தமிழர் பண்பாடா இது? எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாங்க ஒரு டெலிவரி பாக்குறதுக்கு நாயே அலையிறாங்க. ஒரு இதுக்கு இப்படி உட்காந்து அவனை தாங்கணும் சுகியே அப்படியே 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்னது கொடுங்க நீங்க வந்து 2 நாள் கழிச்சு காசு வாங்கி போங்க. தர முடியாதுங்க அப்படி கொடுங்க முதல்ல. அண்ணே இருண்ணே, என் கஷ்டம் எல்லாம் தெரியாம பேசாதீங்க. காசை கொடுங்க இல்ல பிரியாணி கொடுங்க. உங்க கஷ்டத்தை கேக்குறதுக்கு நான் அந்த என் கஷ்டத்துக்கு ஆர்டர் காப்பேன். அண்ணே ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உதவி இல்லையா? எனக்கு யாரும் உதவலைங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருண்ணே, என்னை பத்தி பேச சொல்றேன் கேளுண்ணே. ஒரு 5 நிமிஷம் என் தம்பியா நினைச்சுக்கல. ஏங்க உட்காரதான் டயம் இல்லைங்க, நான் போகணுங்க. சரி நான் உன்னை தம்பியா நினைச்சுக்கிறேன், உட்காருண்ணே. அப்படிதான் இங்க உட்கார முடியாதுங்க, முடியாது. அதுக்கு டைம் இல்லைங்க உட்காரதுக்கு. நான் ஒரு 350 ரூபா நீங்க இந்த அண்ணனுக்காக செலவு பண்ண மாட்டியானே? எங்க தனிப்பட்ட முறையில பண்றாங்க, இது பிசினஸ், அது உங்களுக்கு புரிய மாட்டேது. அது வேற இது வேறங்க. நீ தனிப்பட்ட முறையில கேட்டா அது வேற. உண்மையிலே சொல்றேன், பசியில இருக்கேன் நானு. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டயா? பொய் சொல்ல, நான் பசியில இருக்கேன். முதல்ல சொல்ற கேளுண்ணே. என் வீட்டுல என் முன்னாடி கார குழம்பு வச்சானே, கூட தொட்டுக்க கருவாடு கேட்டேன். அவ கருவாடு எல்லாம் கொடுக்க முடியாது, முடிஞ்ச சாப்பிட்ற கருவாப்பையில தானே வந்து இங்க படுத்துட்டேன். 2 நாள் ஆச்சு வீட்டை விட்டு வந்து. சொல்றேன், ஒரு சாப்பிட்டு பாக்குறேன். ஒன்னும் பண்ணு, நம்ம பாய் சாப்பிடலாமா? எனக்கு பிரியாணி எல்லாம் வேணாங்க, எனக்கு காசு. அண்ணன் உனக்கு 2 ரூபாய் ஊட்டி விடுறேனே. வேணாங்க அண்ணன் என் தம்பி மாதிரி இருக்கேன், கூட பிறந்த தம்பி மாதிரி. பாரு ஒரு 5 நிமிஷம் சொல்றதை கேளு ப்ளீஸ். கேட்க முடியாது எனக்கு. நான் வந்து எனக்கு 1000 வேலை இருக்கு, இது ஒரு வேலை கிடையாது. கமகமான ஸ்மெல். அண்ணே ஒரு 10 நிமிஷம் அண்ணே, நீ போயிட்டு டெலிவரியில சொன்னல, நீ போயிட்டு வா. இதெல்லாம் இதுவரை அண்ணன் என்ன நம்பு, நான் தரேன் காய்ச்சி. போயிட்டு வரேன். அப்படி வந்து சுய சொல்ல முடியாதுங்க. ஏண்டா செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டுக்கிட்டு இருக்கிற ஆஸ்கர். ஏய் ஓனருக்கு ஃபோன் பண்ண. உன் சுவிக்கி யாரு அவன்? அவன் ஏமா அவன் சுவிக்கி? போன் அடிக்க முடியாதுங்க. அவனுக்கு போன போடு. அவன் நான் பேசுறேன் அவன்கிட்ட, நான் கேட்கறேன். ரவிராஜன் சொல்லு. நீங்களே ஆர்டர் பண்ணி கேளுங்க. ஏன்னா நான் ஆர்டர் பண்ண இல்லைன்னா ஹோட்டலுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், நான் கேட்கறேன். அந்த ஆள்கிட்ட ஹோட்டலுக்காரருக்கு சமைச்சு 2 நாள் கழிச்சு வாங்கிக்க சொன்னேன் காசை. தர முடியாதுங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க இப்ப? என்ன சொல்றீங்க இப்ப? சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க இப்ப? பிரியாணி தரீங்களா இல்ல பணம் தரீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. எனக்கு அதான் எனக்கு பிரச்சனை. அண்ணா பிரியாணி தர முடியாது, இப்ப பசிக்குது எனக்கு. பணம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வாங்கி நான் இங்கதான் இருப்பேன். வீட்டுல புளிக்கலாம் போட்டா கருவாடு வைக்கிறேன், நான் என்னங்க செய்யறது? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. பஸ் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நியாயமா இருக்கா சொல்லுங்க. அப்ப என் கஷ்டத்தை வந்து அதான் சொல்றேன், என் கஷ்டத்தை கேட்கிற ஆளே கிடையாது இந்த உலகத்துல. இல்ல கேட்கணும். என் கஷ்டத்தை கேட்க ஆள் இருக்கா? உங்க கஷ்டத்தை கேட்கறேன் சொன்னா சொல்லுங்க. சரி நீங்க வாங்கினேன், உங்க பேசி போஜனம் இல்ல, பணம் இல்ல கையில, புரிஞ்சுக்குங்க சரிங்களா? நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போறேன். பேமெண்ட் வாங்கிட்டு போறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா ஆனா போட்ட சோத்தை எடுக்க கூடாதுல. ஒரு இலையில சோத்தை போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தப்புனே போடலங்க, கையில தான் கொடுத்துருக்கோம். இது தமிழர் பண்றா. எந்த ஊர்ல நீ? மதுரைண்ணே. நானும் மதுரை தானே. நானும் மதுரைக்காரன் தான்டா. நோ நான் தப்பு பண்ணல. எங்க நீ மதுரையில? செல்லூர்ண்ணா. நீ செல்லூர் என்ன? ஒரே ஒரு காரங்க நம்ம ஒரு மட்டன் பிரியாணி சண்டை போட்டுக்கலாமாண்ணே? என்னத்த நீ பேசுற இப்போ? பார்ட்னர் வாசகல நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். என்னன்னு? ஐயோ ஐயோ ஏன்னா சொல்றேன் மோலே. சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? உங்களுக்காக நீங்க கேட்டீங்க மதுரைன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க சாப்பிடுங்க. ஊர் பசங்க பாத்தீங்களா? அதானே சொல்றேன். என்ன இருந்தாலும் ஊருக்காரன் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்தீங்களா? ரொம்ப நன்றி நானே. சாப்பிடுங்க சரியா? ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன்ல, பைசா எல்லாம் கேட்க மாட்டீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட்டா உண்மையிலேயே சொல்றேன், சந்தோஷமா இருக்குண்ணே எனக்கு. சந்தோஷமா உட்காந்து சாப்பிடணும். போமாண்ணா. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. தண்ணி பாட்டில இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா இன்னொரு விஷயம், மட்டன் பிரியாணி சாப்பிட மாதிரி லைட்டா நான் போடுவேன், கட்டிக்கு போடுவேன். இதுதானே இந்த மதுரைக்காரன் கொழுப்புன்றது தானே. இந்த காட்டிட்டீங்க. இல்ல அது மட்டும் நமக்கு செட் ஆகாது. அது மட்டும் அடிக்க மாட்டீங்களோ? பழக்கம் இல்லையா? அடிப்பேன். அது நைட்டுக்கு ஒரு 5 மேல. நீங்க என்ன நைட்டுக்கு வரீங்களா? நான் இங்கே இருக்கேன் இப்ப சாப்பிட்டு. பண்ணுங்க, நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க, நான் போட்டு சாப்பிட்டு இருக்கேன். நீங்க பொறுமையா வாங்க நைட்டு. நான் சொல்றேன். குண்டக்க பேசுறேன். இதெல்லாம் என்னங்க நியாயமா இருக்கு சொல்லுங்க. குண்டக்கன்னா என்ன? குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க. சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க நான் எனக்கு காசு வேணும், நாளைக்கு சாப்பிடுங்க. அப்படியா? சரி இப்ப ஊர் பாசத்துக்காக நீ விட்டு தரீங்க இந்த மட்டன் பிரியாணிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி சண்டை போட்டீங்க, அது வந்து பிசினஸ். அது வேற. இப்ப ஊர் பாசமா? மனிதாயமானம். மனிதாபிமானம் ஊர் பாசமா? மனிதாயமானங்க. ஒரு மதுரைக்காரங்க மதுரைக்காரங்க ஹெல்ப் பண்றீங்களா? அப்படி கிடையாதுங்க. எந்த ஊருக்காரன் ஹெல்ப் பண்ணுவாங்க மதுரைக்காரங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்படியா? என்ன மனுஷன்? எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாணே கை கொடுல. யாருண்ணே நீ? உன் பேர் நானே? கார்த்தினா. கார்த்தியா? எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கீங்க? ஒரு வருஷம். ஒரு வருஷம் இல்லை. உண்மையிலே மதுரையா நீங்க? இல்ல எனக்காக சொன்னீங்களோ? இல்ல மதுரை. சாரி, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. இந்த டைம்ல நீங்க 3 டெலிவரி கொடுத்துருப்பீங்கல்ல. சாரிங்க, வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உங்களை சாப்பாடு வச்சா எனக்கே வந்து கரெக்டா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படிங்களா? சரி ரொம்ப நன்றிண்ணே. கார்த்திகா, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் சரிங்களா? உங்க நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன். வந்துச்சு பாருங்க 350 ரூபா. பாருங்க ஒரே ஊருக்காரங்களா போயிட்டோம். டிப்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது சரியா? டிப்ஸ் கொடுத்தா அப்புறம் நீங்க வேற யாராயிடுவீங்க, நான் வேற ஆயிடுவோம் சரியா? நமக்குள்ள டிப்ஸ் கூடாது. ரொம்ப நன்றிண்ணே.
ஓகேப்பா தேங்க்ஸ்ண்ணா பார்ப்போம் சாரி பரவாயில்ல அதெல்லாம் சரி